ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஆமேன். இந்த 5வது மாதத்தின் முதல் ஆமேன் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆமேன் இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தருடைய ஆமேன் பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக ஆமேன் நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமைக்கு பாத்திரரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஏசப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்புள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் வாக்கு மாறாதவர், நீர் பொய்யுரையாதவர், நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், நீர் ஆச்சரியமானவைகளை நடப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. உன்னதமான தேவனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தருவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் தகர்த்து தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் விலகட்டும். எங்கள் சிந்தைகள் ஆமென், எங்கள் நினைவுகள், எங்களுடைய செயல்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு முன்பதாக பிரீதியாய் காணப்படுவதாக, பிரீதியாய் காணப்படுவதாக. எல்லா பலவீனங்களும் விலகுவதாக, எல்லா பலவீனங்களும் விலகுவதாக. ஆமென். எல்லா எதிர் வல்லமைகளை கர்த்தர் அகற்றி போடுவீராகப்பா ஆண்டவரே. எதிரான சூழ்ச்சிகளை கர்த்தர் அதமாக்குவீராக ஆண்டவரே. சத்துருவின் எண்ணங்கள், சத்துருவின் திட்டங்களை கர்த்தர் அதமாக்கி போடுவீராக. தெய்வ பிரசன்னம் மாத்திரமே எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா தடைகளையும் கர்த்தர் தகர்ப்பீராக. ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோப்பா, நாங்கள் வரவேற்கிறோப்பா, நாங்கள் வரவேற்கிறோப்பா. தடைகள் மாறட்டும் ஆண்டவரே, தடைகள் மாறட்டும் ஆண்டவரே, தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை அனுபவிக்க விடாதபடி காணப்படுகிற குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள், நிர்விசாரங்கள், அறிந்து அறியாமல் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தயவாய் மன்னித்து ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராகப்பா. உங்க இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே உங்க பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் தகர்க்கப்படுவதாக, எல்லா தடைகளும் தகர்க்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் கொண்டு வருவீராக. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்த நடத்துவீராக ஆண்டவரே. மனுஷீக எண்ணங்களோ மனுஷீக வல்லமைகளோ மேற்கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்பெடுப்பீராக, நீர் இடைப்படுவீராக. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே வெளியரங்கம் ஆவதாகப்பா. ஆமென். பலவீனத்தோடு வருகிற பிள்ளைங்க பலத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. மாக்கு சோத்திரப்பா. சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இரட்சணிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. கிருபை கிருபை தாங்குவதாக. தேவ மகிமை ஒவ்வொருவரையும் மேலும் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த பகுதியில் ஆண்டவரே கால் வைக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் விடுவிப்பீராக.
கர்த்தருடைய கரம் இறங்கி அற்புதத்தை செய்யட்டும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உங்க நாமத்தின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உமக்கே மகிமை வர பண்ணுவீராகப்பா. உமக்கே மகிமை வர பண்ணுவீராகப்பா. உமக்கே மகிமை வர பண்ணுவீராகப்பா. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுவீராகப்பா. மனுஷிக வார்த்தைகள் அல்ல, மனுஷிக எண்ணங்கள் அல்ல, மனுஷிக வல்லமைகள் அல்ல, உங்க வல்லமையே மேலோங்கி நிற்பதாக. நீர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்தாவியானவரே நீர் பொறுப்பெடுப்பீராக. எல்லா தடைகளும் விலகட்டும். ஓ ரகதன ஷகதன ரீமாகா ரேபாகா துரிபியாந்தரபா. ஆண்டவருடைய வல்லமை ஆமென் மகிமையாய் வெளிப்படுவதாகப்பா. இந்த வளாகம் முழுவதும், இந்த ஆலயம் முழுவதும் உம்முடைய மகிமையின் பிரசனம் இறங்கி வருவதாக. சிறியோர் முதல் முதியோர் வரையிலும் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருவிருந்து ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆயத்தத்தோடு ஆண்டவரே கொண்டு வருவீராக ஆண்டவரே. ஓ ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதியும். கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சாட்சி வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. பிரசங்க பகுதியை ஆசீர்வதிங்க. கர்த்தர் பேசுவீராக ஆண்டவரே. திருவிருந்து நடத்துகிற மகனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. நீங்க நடத்துங்கப்பா. நீங்க நடத்துங்கப்பா. வார்த்தைகளை கொடுப்பீராகப்பா. வார்த்தைகளை தருவீராகப்பா. எங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகள், ஆமென், தேவையான ஆலோசனைகள் ஆண்டவரை எச்சரிப்பின் வார்த்தைகளை கத்தனி தந்து எங்களை நடத்துவீராக டாடி. ஓ ரீமாலா கதன ஷகதன ரகலரபா. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே இறங்கி வருவதாகப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் மகிமையை எடுத்துக்கொள்வீராக ஆண்டவரே. எல்லா துதி, எல்லா கனம், எல்லாம் மகிமை நாங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பாடப்போகிற பாடல்கள், துதி ஆராதனைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திர. மகனை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக. ஆமென். இதில் நடக்கிற எல்லாவற்றையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 4 மாதங்கள் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி வந்து ஆமென், இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவர் கிருபையாய் காண வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 5வது மாதத்தில் வந்திருக்கிற நாம் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை ஆமென் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆமென் ஒரு சில பாடல்களை நாம் பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் செய்த நன்மையை நினைத்து பார்த்து இந்த மாதத்திலும் கூட திருவிருந்து ஆராதனை என்று தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்ற பாடல் அவருக்கு தெரிந்த ஒரு பாடல். சத்தத்தை உயர்த்தி நாம் பாடி தேவனை மேன்மைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம்.
சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கே முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர். சொல்லுங்களேன், சத்தத்தை உயர்த்தி, முன் சென்றாரே. ஓ, அவர் நல்லவர், அவர் கிருபை. அவர் கிருபை எனக்கு முன்பாக சென்று, ஓ, எனக்காக இருந்த கிருபை கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர், ஓ, அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர் என்றும் உள்ளதே. இயேசுவே, பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பு உற்சாகமாய் அவரை போற்றி. இயேசுவே, உம்மை போற்றி உம்மை பாடி நான் ஆர்ப்பரிப்பேன் என்று இன்னொரு விஷயம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை. என்னை நடத்தின தெய்வம், ஓ, அவர் நல்லவர், அவர் கிருபை. இயேசுவே, என்னை நடத்தினார், அவர் நல்லவர் என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை. உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை உயர்த்தி பாடி அவரை ஆர்ப்பரித்து பாடுவோம். துதிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நீரை மேற்கொள்ள வந்தோம், வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை இயேசுவே, நீரங்களோடு இருக்கும்போது எந்த நிந்தையும் எந்த சேதங்களை அணுகாது. இதை மேற்கொள்ள வந்தோம், வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை. ஓ, பிரச்சனையின் மத்தியில ஆண்டவரே எங்களுக்கு தைரியம் தந்து நம்பிக்கையாய் நீர் இருந்து எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி இயேசுவே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி
பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை. அவர் நல்லவர், அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை, அவர் கிருபை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். காத்தாரே அவர் நல்லவர், அவர் என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர் என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கூட அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் நீத்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் நீத்தாரே என்றும் உள்ளதே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம். ஓ ஐயா வாழ்க. எப்படியெல்லாம் நம்மை பாதுகாத்த தெய்வம் அவர் நல்லவர் என்று அவரை உயர்த்தி சொல்லுங்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம். காரிருள் போன்ற சோதனையில் நடத்தினாரே ஆண்டவரே, நீர் வாழ்க ஆண்டவரே. ஓ எல்லா பிரச்சனையின் மத்தியில நீர் என்னை நடத்தினீர். நீர் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை. இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். எல்லா கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. அவருடைய நாமம் வாழ்கவென்று உயர்த்துகள. ஓ வாழ்க உம் நாமம் வாழ்க. இசையா ஐயா வாழ்க
பூமிதனிலே அவருடைய விருப்பம் பூரணமாகட்டும் என்று இந்த பூமிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே இந்த பூமிதனிலே உம் விருப்பம் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க இயேசையா உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க உம் நாமம் வாழ்க எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எளிமையான சத்தமா சொல்லுங்க எளிமையான எங்களையே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க வாழ்க ஓ ஐயா வாழ்க இயேசுவே உங்க நாமம் வாழ்கட்டும் ஆண்டவரே உம்மை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம் இயேசையா ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும் என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்த இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க இயேசுவே உங்க நாமம் வாழ்க ஆண்டவரே ஓ ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க இயேசுவையா குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே குறை நீக்கும் அவர் கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே அவர் கரை போக்கும் கல்வாரி நாயகர் இன்னொரு விஷயம் சொல்லுங்க பாவக்காரை போக்கும் நம் பாவங்களை எல்லாம் கரைக்கிற நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற ஒரே ஒரு தேவாட்டூட்டி அவர் ஒருவர் மாத்திரமே அவர் நமக்கு கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார் இந்த நேரத்தில் அதை நினைவு கூர்ந்து ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தும் என்று உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்களேன் பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஐயா வாழ்க இயேசுவே வாழ்க உம் நாமம் வாழ்க
ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமம் வாழ்கவென்று இந்த நாளிலும் கூட சொல்லுகளை எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய நாமம் வாழ்க இயேசுவே, உம்முடைய நாமம் வாழ்க இயேசுவே. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே எளிமையான எங்களை நினைத்து பார்க்கிற தெய்வம், ஆண்டவரே நீ நல்லவர் இயேசுவே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் என்றும் மாறாத தெய்வம், ஆண்டவரே எங்களை மறவாத தெய்வம், ஆவியானவர் எங்கள் மேல் நினைவாய் இருக்கிற தெய்வம் நீர் ஒருவரே இயேசுவே. ஐயா வாழ்க. அவரோட அன்பை நினைச்சு பார்ப்போமே ஆண்டவரே, உங்க அன்பு எவ்வளவு பெரியது ஐயா, உங்க இறக்கம் எவ்வளவு பெரியது இயேசுவே, அதை நினைச்சு பார்த்து ஆண்டவரே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் ஐயா வாழ்க இயேசுவே, உம் நாமம் வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கு ஒருவருக்கே, ஆராதனை என் தேவாதி தேவனே உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த தெய்வமே, எங்களை உருவாக்குகிற தெய்வமே இயேசுவே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. அவரை எவ்வளவு நல்லவர், அவரை உயர்த்துங்களே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும். ஓ தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துதிக்கு என் கணத்திற்கு பாத்திர நீ ஒருவரே என்று. தூயவரே ஆராதனை உமக்கே. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கே ஆராதனை, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை செய்யா. ஆராதனை உமக்கே, பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இந்த பலவீன நேரங்களில் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இந்த பலவீன நான் பலவீனப்பட்டு இருக்கும் போதெல்லாம் அவருடைய கிருபை என்னை தாங்கியதே. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பனானி எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசுவே. ஓ இயேசு ராஜா, இயேசையா எதற்கும் பயமில்லையே.
உயர்த்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை சாட்சி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. ஓ மகிமை செலுத்துங்க. எல்லா மகிமை அவருக்கு ஒருவருக்கு மாத்திரமே. எல்லா துதியும் அவருக்கு ஒருவருக்கு மாத்திரமே. எல்லா கனமும் அவர் ஒருவருக்கு மாத்திரமே. அவர் செய்த நன்மைகளுக்கு நாம் என்னத்தை செலுத்த முடியும்? அவர் செய்த நன்மைகளுக்கு நாம் அவருக்கு துதி பலி மாத்திரமே செலுத்த முடியும். எல்லா துதிகளுக்கும், எல்லா கணத்திற்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. இயேசுவே நீ நல்லவர், ஆவியானவரே. ஓ ஸ்ரீதலதலரபடகதலரபடகதரா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. எல்லா இக்கட்டு நேரத்தில் நம்மை பாதுகாத்தார். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் நம்மளுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும்போது திரும்பி பார்த்தோம் என்றால் ஏதோ ஒரு இடத்துல இருந்தோம், ஏதோ ஒரு இடத்துல வளர்றோம், எங்கேயோ எப்படியோ போறோம். நம்மளுடைய வாழ்க்கை சுத்தி சுத்தி வருது. ஆனால் கர்த்தர் அவருடைய கரத்துல, அவருடைய சமூகத்துல நாம் உட்காரும்படியாய் நம்ம இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையின் பயணங்களை யோசிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் நடத்தின விதங்கள், இதெல்லாம் எப்படி நான் கடந்து வந்தேன்னு யோசிக்கும் போது அது எனக்கே தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கும். அது நமக்கே அது தெரியாம தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் நடத்தி வந்த விதம் அது வித்தியாசமா இருந்தது. அது வித்தியாசமா இருந்தது. இத்தனை மாதங்களும், இத்தனை வருடங்களும் அவர் என்னை நடத்தி வந்தாரே, அவர் என்னை நடத்தி வந்தாரே. அவருடைய கிருபை பெரியதே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசுவே. இந்த நாளில் கூட நன்றி செலுத்துங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் இயேசுவே. இனிமேலும் ஆண்டவரே இயேசுவே எங்களுடைய வாழ்க்கை உம்மை மாத்திரமே நம்பி இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்பி இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவரையும் நம்பி இல்லை இயேசுவே. ஆண்டவரே எல்லா நேரத்திலும் உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருப்போம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவர் இயேசுவே. உமக்கு நன்றி. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். இம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார்.
அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளுக்கு ஒரு கவலை இருந்துச்சு, வாழ்க்கை எப்ப மாறும்? எத்தனை நாள் இவங்க சுற்றி இருக்கிறவங்க பேசுற வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். என் வாழ்க்கையில எப்ப இந்த பிரச்சனை மாறும்? ரொம்ப மனவேதனைப்பட்டு கஷ்டத்தின் மத்தியில ஆண்டவரை தேடி வந்தார். அவளுடைய இருதயத்துல உள்ள எல்லா கஷ்டங்களையும் மாற்றி ஒரு சமாதானத்தை தேவன் தந்தார். ஒரு சமாதானத்தை தேவன் தந்தார். இந்த நேரத்துல எப்ப என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை மாறும்? இன்னும் என் வாழ்க்கையில இன்னும் ஏன் இந்த பிரச்சனை என்ன தொடர்ந்துகிட்டே இருக்கு? இன்னும் என் வாழ்க்கையில இன்னும் ஏன் இந்த போராட்டம் என்ன தொடர்ந்து கொண்டே இருக்குது என்று நினைத்து கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னால ஒன்று கூடாது ஆண்டவரே, இனிமேல் என்னால போராட முடியாது ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிறேன்னு சொல்லி முழங்கால படிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை கண்டு, உன்னுடைய கலக்கங்களை கண்டு எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஓ, அன்னாளுடைய கழிப்பு, அன்னாளுடைய கஷ்டத்தை மாற்றின தேவன், அன்னாளுடைய துக்கத்தை மாற்றின தேவன், ஓ உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே. அதனால சொல்லுங்களேன், ஆண்டவரை பார்த்து எல்லா கரங்களை உயர்ச்சி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லா சத்தத்தை உயர்த்தி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சத்தமா, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை.
நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் பாடுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆண்டவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுவோம், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாருமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சத்தத்தை உயர்த்தி, தேற்றுவதற்கு யாருமில்லை. ரிகமல சகலல கரவா. என் இயேசு ஒருவரை. சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் இயேசு ஒருவரையே நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் இயேசுவே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன். ஓ, ஜீசஸ், ஆமென். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் இயேசு. ஓ, சத்தத்தை உயர்த்தி சபை ஆண்டவரை பார்த்து சொல்லு, நான் நம்புவேன்ப்பா. ஆமென். அத்திமரம் துளிர் விடாமற் போனால், ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும், ஆமென், நான் உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். நீர் என்னை நடத்துபவர், நீர் என்னை தேற்றுகிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என் கண்ணீரை மாற்றுகிறவர், என் கதறலை கேட்கிறவர், எந்த நந்தகாண்டவரை அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறவர், இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர், உள்ளியந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவரே. ரீமாகா ஷகதல கரவா. ஓ, ஜீசஸ், ஓ ராஜா, நம்புவேன் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் நம்புவேன். சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன். இந்த 5வது மாதம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. கடந்த 4 மாதம் எல்லாம் வாய்க்காமல் போயிருக்கலாம். நான் எதிர்பார்த்த காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்காமல் போயிருக்கலாம். நான் எதிர்பார்த்த காரியங்கள் என் வாழ்க்கையில சித்திக்காமல் இருந்திருக்கலாம். இந்த கால வேளையில நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர் என்பதை நான் நம்புகிறேன். உமால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உமால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகும் ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகும் ஆண்டவரே. ஓ, ஜீசஸ், ஆமென். சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், எளியவனை பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவரே. எதையும் செய்ய உம்மால் ஆகுமே, எதையும் செய்ய உம்மால் ஆகுமே,
shakadala karaba kariantara. Oh Jesus, yes Master, amen. நம்புவேன், ஆமென். நம்புவேன் ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். கரங்களை உயர்த்தி இயேசுவை நம்புவப்பா, நம்புவேன் இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தரேனை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தரேனை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். சொல்லுவோம், நம்புவேன். கரங்களை உயர்த்தி இயேசுவை, இயேசுவையே நம்புவேன் இயேசுவை. ஓ ஆராதனை உமக்கே தெய்வமே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே. கண்ணமுடி நல்ல கையை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே இயேசுவே. ஓரி கமன ஷகதல கரமா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ Jesus. ஓ ரப சந்தர பகதர பக்கஸ்யந்தர பக்கரியந்தரா. உமக்கே பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே தெய்வமே, ஆராதனை உமக்கே ராஜனே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஓ தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க, தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. 4 மாதங்கள் உன்னை நடத்தின தெய்வம் அல்லவா? எத்தனை ஆபத்துகள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை எதிர் வல்லமைகள், எதிரா எழுமின சூழ்ச்சிகள், ஆமென், சாமானின் சதி ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாக்கின கர்த்தர், அபத்தமாக்கின கர்த்தர் இனிமேலும் ஆமானின் திட்டங்களை அவர் அபத்தமாக்குவா, அவர் அபத்தமாக்குவா. ஆமானின் சதி ஆலோசனைகள் முறியடிக்கப்படும், முறியடிக்கப்படும், முறியடிக்கப்படுகிறது. ஓ ரபா ஷாதா ரபா லபா ரபா. ஒரு அக்னிமயமான கரம், ஒரு அக்னிமயமான கரம் இந்த சபை நடுவில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஓ ரிமாலா சந்தலப கரபா. உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டுப்பா இயேசுவின் நாமத்தினாலே. உங்க ஆவி அனுப்புங்க, உங்க ஆவி அனுப்புங்க. உலர்ந்து போன எலும்புகள் உயிர் அடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே.
விட்டுக்கொடு விட்டுக்கொடு. ஆவியில நிறைந்து கத்தர ஆராதி, ஆவியில நிறைந்து கத்தர மகிமைப்படுத்து. ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த மாதம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதம் கத்தர் ஆமே சத்துருவை முறியடிக்கிற மாதம், சத்துருவை முறியடிக்கிற மாதம், சாத்தானின் கால்களின் கீழே நசுக்குகிற மாதம். ஓ ஆவியின் பலனை பெற்றுக்கொள், ஆவியின் பலனை பெற்றுக்கொள். நிர்விசாரமா இருக்காதீங்க. ஆமே நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆவியின் அபிஷேகத்தை ரெட்டிப்பாய் ரெட்டிப்பாய் கேளு, ரெட்டிப்பாய் கேளு. ஓ ரபபபபபப ஷபபபப கரபலபா ஓரியாந்தரபலபரபரிபி கலபதுரியாந்தரபலபா ஓரியாந்தரபலபரபலபா ஷதரபலபரபா. ஓ பலன் இல்லாம யுத்தத்துல நிற்க முடியாது, பலன் இல்லாம நீ போராட முடியாது, பலன் இல்லாம நீ ஜெயிக்க முடியாது. ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய பலன் இந்த சபையை எங்களை நிரப்பட்டும், எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் எங்களை நிரப்புவீராக, பலனடைய செய்வீராக, பலனடைய செய்வீராகப்பா. ஏசப்பா பலன் அடைவார்களாக, பலன் அடைவார்களாக, பலன் அடைவார்களாக. ஓ ரபா கரதா ரபா கஷகலபா. ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன் பெற்றுக்கொள். திருச்சபையை பெற்றுக்கொள், திருச்சபையை பெற்றுக்கொள். ஒரு புதிய பலன் கர்த்தர் மேல தருகிறார். ஒரு புதிய பலன் இறங்கி வருகிறது. ஒரு புதிய அபிஷேகம், 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 அபிஷேகம். ஓ ரபா கஷகலதா ரபா ஓரியாந்தரே மகதர கஸ்யாந்தல கரபலபா. ஓ we praise you God. ஆவியானவரே என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே சொல்லுவோம். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். மறைவிடமே
தட்டி ஒரு புதிய கிருபைய மேல கத்த தருகிறார். ஒரு ஆராதனையின் அபிஷேகம், ஒரு ஆராதனையின் அபிஷேகம் நதியாய் பாய செய்கிற தேவன். ஓ, வறண்ட நிலத்தை ஆறுகளாய் பாற்றுகிற கர்த்தர், அவாந்தர வெளியில ஆறுகளை உருவாக்குகிற கர்த்தர். ஆமென். வறட்சியை செழிப்பாய் மாற்றுகிற அபிஷேகம், ஒரு செழிப்பாய் மாற பண்ணுகிற அபிஷேகம் எங்க மேல, இந்த திருச்சபையின் மேல இறங்கட்டுப்பா. வறட்சி மறைவதாக, வறட்சியான நிலைகள் மறைவதாக. வறண்டு போன ஆமே எங்க வாழ்க்கையை கர்த்தர் வளமாய் மாற்றுவீராகப்பா. ஓ ரபபபன சந்தல ரகதன ரப கரியந்தர. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உங்க பிரசன்னம், உங்க தயவு இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆளுகை செய்து நடத்தும். எல்லாரும் தலை மேல கையை வைத்து, ஆண்டவரே இந்த மாதம் நீங்க எங்களை நடத்துவீராகப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு தருவீராக. உங்க பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய வேலியை கர்த்தர் ஆண்டவரே எங்க குடும்பத்துல எங்க மேல கர்த்தர் கட்டளையிடுங்க. இந்த ஊழியத்தின் மேல, இந்த சபையின் மேல, இந்த வளாகத்தின் மேல உங்க ஆண்டவரே பாதுகாப்பின் வேலியை கர்த்தர் வைப்பீராக. துஷ்ட மனிதர்களோ துஷ்ட காரியங்களோ இது உள்ளே நுழையாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து நடுவிலே மகிமையாய் வெளிப்படுவீராக. அப்படியே எங்க மேல உங்க மகிமையின் பிரசன்னத்தை வைப்பீராகப்பா. உங்க மகிமையின் பிரசன்னத்தை வைப்பீராக. உங்க பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யணும். உங்க பிரசன்னம் எங்களை நடத்தணும். உங்க வசனம் எங்களை நடத்தணும். சுயம் சாகடிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மேலோங்கி நிற்கட்டுப்பா. உமக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்த, உம்மை நாங்கள் பிரியப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை தாரு. இந்த 5வது மாதம் ஆண்டவரே சத்துருவை ஆமென் முறியடிப்பேன் என்று வாக்குரைத்த தேவன், எங்களோடு கூட போராடின சத்துருவை நீர் முறியடித்து எங்களுக்கு வெற்றியை தருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே நாம் நின்றவனமாக சங்கீதங்களின் புஸ்தகம் ஆமென் 52ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். வசனமாய் நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் ஆமென் 52ஆம் சங்கீதம், பக்கம் 702வது பக்கம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலங்களிலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். இதோ, தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். உமது நாமத்துக்கு காத்திருப்பேன், உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். இங்கே கபட உள்ள நாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். கபடம் உள்ள நாவை சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். உள்ளத்துக்குள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியில வேஷம் போடுற ஆமேன், அதுதான் கபடு. ஆமேன். அதுக்கு காரணம் அந்த ஆமேன் கபடு நாவு நமக்குள்ள இருக்குமானால் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடிக்கு அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலங்களிலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார்.
கபடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் பரலோகத்தில் நாம் வாசிக்க முடியாது. அல்லேலூயா. உள்ளத்துக்குள்ளே ஒன்றை வச்சுட்டு வெளியில் பார்த்தோன்னா அப்படி நடிக்கிறது, அன்பு இருக்கிறது மாதிரி, பாசம் இருக்கிற மாதிரி அப்படி நடிக்கிறது. ஆனால் உள்ளத்துக்குள்ளே ஆமே கபடு இந்த ஆமேன் காரியத்தை கர்த்தர் அருவருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம் ஜீவனுள்ளோர் தேசத்தில் பரலோகத்தில் வாசம் பண்ணும்படியாக நாம் பிரயாசப்படுகிற நாம் கபட நாவை வெறுக்கணும். அல்லேலூயா. ஆமாம். ரெண்டாவது, தேவனை தன் பலனாக எண்ணணும். அல்லேலூயா. ஆமாம். செல்வ பெருக்கத்தையோ ஆமே தீவினையோ நம்ம நம்பாம ஆமாம் தேவனை பலனாக நம்புவோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான் 8ஆம் வசனத்தில், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆமென். அப்படி ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்களாம் இருக்கணும். சும்மா பிடுங்கி பிடுங்கி நட்டுகிற நபரை நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் எந்த ஆலயத்தில் வச்சிருக்கிறாரோ அந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க தான் கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் என்று. ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் நாட்டப்பட்டு இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி ஆமென் சுக செய்திகளை கேட்டு விசாரித்து அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த 4 மாதங்கள் நம்மளை ஆச்சரியமாய் நடத்தி வந்து ஒரு புதிய மாதத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்த பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம் ரோமர் நிருபம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் எடுத்து நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வாசிக்கலாமா? சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்க போகிறோம். வாசிங்க சேர்ந்து. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் சாத்தானை நசுக்கி போடுகிற மாதமாக கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில் சாத்தானை ஜெயிச்சிட்டாரு. சிலுவையில் ஆண்டவர் சாத்தானை மேற்கொண்டாரே, அவன் தலையை நசுக்கினாரே. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நான் என்ன செய்வேன்? நசுக்கி போடுவேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறாரே. அப்போ என்ன என்று சொல்லி உங்களுக்குள்ளே சில கேள்விகள் எழும்பலாம். ஆண்டவர் இந்த கால வேளையில் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா. பாருங்க. இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். காரணம் என்ன? எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு
போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஆமென் இந்த வான மண்டலத்தில் தான் கர்த்தர் அவனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகாயத்தில் தான் உலாவிக்கிட்டு இருக்கிறான். ஆமென். பாருங்க, இந்த பிசாசு, இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் ஆமென் இந்த வான மண்டலத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன இருக்கா? போராட்டம் உண்டு. அவர் ஒரு பெரிய சேனையாய் இருக்கிறான். ஒரு பெரிய கூட்டத்தோடு அவன் இருக்கிறான். அவனை சார்ந்த லூசிஃபரும் அவனை சார்ந்த தூதர்களும் ஆமென் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். அவர்களைத்தான் நாம் சாத்தான் என்று சொல்லுகிறோம். ஆமென். அந்த தள்ளப்பட்ட தூதருடைய ஆவிகள் ஆமென் நம்மோடு கூட போராடிக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஏன் அந்த போராட்டம் என்றால், அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன செஞ்சான்? தேவனுக்கு விரோதமா பெருமை கொண்டான். ஒரே ஒரு விஷயம்தான், பெருமை கொண்டான். ஆண்டவர் தள்ளிட்டார். ஆமென். அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? எதிர்த்துன்னு இருக்கிறார். பெருமை இன்னைக்கு யாருக்குள்ளேயும் பெருமை வந்துடக்கூடாது. கர்த்தர் தள்ளிடுவார், ஸ்தானத்திலேருந்து தள்ளிடுவார், கீழே தள்ளப்பட்டு போயிடுவோம். ஆமென். ஜாதி பெருமை, இனப்பெருமை, பணப்பெருமை, ஆமென் படிப்பு பெருமை, அழகு பெருமை, அந்தஸ்து பெருமை, இந்த பெருமைகளெல்லாம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் தள்ளப்பட்டு கொண்டே இருப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. அவன் செய்த ஒரே ஒரு காரியம், அவன் பெருமை கொண்டான். தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினான். அவன் செஞ்சது அது ஒன்று தான். ஆனால் மனிதர்களாகிய நாம் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். அநேக காரியங்களிலே நாம் தவறுதலாய் காணப்படுகிறோம். கொலைகள், கொள்ளைகள், வெளிகள், ஆமென் களியாட்டுகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், தேவன் அருவருக்கிற பல அக்கிரம கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதோடு கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பித்து ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது ஆமென் அந்த ஆவிகள் எல்லாம் போராடும். ஆண்டவரே, நாங்கள் பெருமை தானே கொண்டோம், எங்களை நீங்கள் தள்ளிட்டீங்க. இந்த மனுஷன் அவன் விபச்சாரம் செஞ்சுருக்கான், அவன் வேசித்தனம் பண்ணியிருக்கான், அவன் கொலை பண்ணியிருக்கான். இந்த ஆவிகள் எல்லாம் என்ன செய்யுமா? அவன் போராடும். அல்லேலூயா. ஆகவே ஆமென் இந்த ஒரு போராட்டம் அங்கே நடந்து கொண்டே இருக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் பக்கம் திருப்ப விடாதபடிக்கு, ஆண்டவருடைய காரியங்களிலே நாம் செயல்பட விடாதபடிக்கு அந்த ஆவிகள் நம்மோடு கூட போராடிக்கிட்டு இருக்கோம். ஆமென். நாம ஜெபிக்க விடாது. ஆமென். ஆமென். ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விடாது. ஆண்டவருக்காக கொடுக்க விடாது, கனி கொடுக்க விடாது. ஆமென். தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க விடாதபடிக்கு இந்த ஆவிகள் பல போராட்டங்களை கொண்டு நம்மோடு கூட போராடி கொண்டே இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் அந்த சாத்தானை நான் நசுக்கி போடுவேன். அல்லேலூயா. உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிற அந்த சாத்தானின் கிரியைகளை கர்த்தர் இந்த மாதம் நசுக்கி போட போகிறார். அல்லேலூயா. ஆமென். இனிமே நீ ஜெபிக்க போறீங்க. அல்லேலூயா. இனி கர்த்தரை ஆமென் ஆராதிப்பீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க, கர்த்தரை உயர்த்துவீங்க, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபைகளை தருவார். அல்லேலூயா. பாருங்க, ஆமென். கர்த்தர் சாத்தானை சீக்கிரமாய் உங்க கால்களின் கீழே நசுக்கி போடுவார். பாருங்க, அடுத்து இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் உள்ள எதிராளியாகிய பிசாசனம் 2 கொரிந்தியரா எதிராளியாகிய பிசாசானவன் ஆமென் கிரச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி என்ன செய்கிறானா? சுற்றி திரிகிறான். அவன் சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கலாம், யாரை ஆமென் தேவன் பக்கம் சேர்க்காம அவனை ஆமென் விழுங்கி போடலாம் என்று உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல
1 பேதுரு 5:8 1 பேதுரு 5:8 பாருங்க, கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிற அந்த நாட்களிலே, ஆமென், அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்க கால்களின் கீழே நான் நசுக்கி போடுவேன். அல்லேலூயா. உன்னை விழுங்க நினைக்கிற சாத்தான், உன் குடும்பத்தை விழுங்க நினைக்கிற சாத்தான், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை விழுங்க நினைக்கிற சாத்தானுடைய செயல்களை, சாத்தானுடைய கிரியைகளை, சாத்தான உங்க கால்களின் கீழே கர்த்தர் நசுக்கி போட போகிறார். அல்லேலூயா. இந்த மாதம் ஆமென் சாத்தான் நசுக்கப்படுகிற மாதம். அல்லேலூயா. இதுவரை நீங்க நசுக்கப்பட்டுட்டு இருக்கலாம், இதுவரை நீங்க ஒடுங்கி போய் இருக்கலாம், இதுவரை நீங்க நெருக்கத்துக்குள்ள இருந்திருக்கலாம். இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானை நான் நசுக்கி போடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. ஆமென். உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, ஆமென், எதிராளியாகிய பிசாசனவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆமென், யாரை விழுங்கலாம், யாரை விழத்தள்ளலாம், யாரை அதமாக்கலாம், ஆமென், யாருடைய குடும்பத்தை கெடுக்கலாம் என்று சொல்லி அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே ஆமென், தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆமென், எதிராளியாகிய பிசாசானவன் உங்க குடும்பத்தை நெருங்காதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்துக்குள்ள நம்மளை தாழ்த்தணும். அல்லேலூயா. ஆமென். இங்க பார்க்கிறோம், ஆமென், சுற்றி திரிகிற பிசாசு, இந்த சாத்தான் ஆமென் என்னென்ன காரியத்தெல்லாம் செய்வான், ஆமென், அந்த செய்கையெல்லாம் கர்த்தர் இந்த மாதம் அழித்து போட போகிறார். அல்லேலூயா. ஆமென். சில செய்கைகளை ஆண்டவர் என்ன நினைவுல கொண்டு வந்தார். நேற்று இரவில் ஆமென் தியானிக்கும் பொழுது கர்த்தர் ஆமென் அநேக காரியங்களை என்னோடு கூட பேசினார். அல்லேலூயா. ஆமென். அவனுடைய செய்கை என்ன, இந்த சாத்தானுடைய தந்திரம் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஆமென், அவனுடைய தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே. அவன் ஒரு பெரிய தந்திரவாதி. ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பமானது மிகவும் தந்திரம் உள்ளதா இருந்துச்சா. ஆமென். ரொம்ப தந்திரம் நிறைந்ததுதான் சாத்தான். ஆகவே அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலவேளையில எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவனுடைய தந்திரங்களை கர்த்தர் இந்த மாதம் அழித்து போட போகிறார். அல்லேலூயா. சாத்தானுடைய ஆமென் கிரியைகள், சாத்தானுடைய தந்திரங்களை கர்த்தர் அழித்து போடுக போகிறார். அவனுடைய கிரியை என்ன? எடுத்து வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். பாருங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். ஆமென். இந்த சாத்தானுடைய கிரியைகள் என்ன என்றால், அது வஞ்சிக்கிற ஆவி. ஆமென். அல்லேலூயா. வஞ்சிக்கிற, இங்க இருக்கீங்களா? அல்லேலூயாங்கிறது உங்களை அலர்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் நான். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். இங்கே ஆமென் ஸ்திரீ, இங்கே ஏவாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் 2 பேரையும் ஆண்டவர் அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தில் வைத்து ஆமென் அவர்களை பராமரித்து வந்தார். ஆமென். அநேக காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமென். ஆண்டவர் சொன்னார், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியை நீங்க சாப்பிடக்கூடாது, நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் கனியும் நீங்க என்ன செய்யலாம், சாப்பிடலாம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனால் இந்த சர்ப்பம் ரொம்ப தந்திரம் உள்ளது. இந்த சர்ப்பத்தின் வழியாக சாத்தான் நுழைந்து ஆமென் ஸ்திரீயோடு கூட பேசுகிறார். ஆமென், ஸ்திரீயே, ஆமென், இந்த பார்வை ரொம்ப நல்லது, இந்த பழம் ரொம்ப அருமையான பழம், இதை நீ சாப்பிட்டா உன் கண்ணு திறக்கப்படும், நீ தேவனை போல மாறிடுவ அப்படின்னு சொன்ன உடனே ஸ்திரீக்கு ஆசை வந்துருச்சு. ஆமென், இதை சாப்பிட்டா நம்ம தேவனை மாதிரி மாறிடலாமா, அப்போ நம்ம கொஞ்சம் சாப்பிடலாம் என்று சொல்லி ஆமென் அங்கே வேதம் ஆமென் அவ அந்த கனியை எப்படி அவ வர்ணிக்கிறா பாருங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. 3:6. ஆமென். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும்
கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமென். பார்வைக்கு அருமையானது, ஆமென், புசிப்புக்கு நல்லது, புத்தியை தெளிவிக்க இச்சிக்கப்படத்தக்க விருட்சம், இச்சிக்கப்படத்தக்க பழம். ஆமென். இன்றைக்கு சாத்தான், ஆமென், சில நேரங்களில் பார்வைக்கு அழகானதை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உன் புருஷனை விட மற்ற புருஷன் அழகாத்தான் தெரியும், உன் மனைவியை விட மற்ற மனைவி அழகாத்தான் தெரியும். அப்படித்தான் கொண்டு வந்து நிறுத்துவான். ஆமென். இந்த ஸ்திரீயானவள் பார்க்கிறா, இந்த கனி ரொம்ப அழகா இருக்கு, ஆமென், இது பார்வைக்கு ஏற்றதா இருக்கிறது, புசிக்கிறதுக்கு இன்பமா இருக்கு, ஆமென், இது சாப்பிட்டா தேவனை போல மாறிடலான்னு சொல்றாங்களே. பறித்தாள், புசித்தாள், புருஷனுக்கு கொடுத்தாள். ஆமென். தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு விலகினது. ஆண்டவர் தோட்டத்திற்கு வந்தார். ஆமென். ஆதாமே ஆதாமேன்னு கூப்பிட்டாரு. ஆதாம் இல்லை, அவன் ஒளிந்து கொண்டான். காரணம், அவர்களை மூடி இருந்த மகிமை விலகி நிர்வாணமானார்கள். அவங்க நிர்வாணத்தை மறைப்பதற்காக அத்தி இலைகளை எடுத்து அதை ஆடையாக அவர்கள் தைத்து அதை நிர்வாணத்தை மறைத்தார்கள். ஆண்டவர் வந்தார், ஆதாமை கூப்பிட்ட பொழுது அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவனை ஆதாம் சொல்லுகிறான், நாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆதாம் சொல்லுகிறான், நீ கொண்டு வந்த ஸ்திரீயானவள் தான் எனக்கு கொடுத்தா. ஸ்திரீட்ட கேட்டா ஸ்திரீ சொல்லுதா, ஆமே, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் யாராவது தப்பை ஒத்துக்கொள்வோமா? ஒத்துக்கொள்ள மாட்டோம். இவங்க அவங்க அப்படின்னு கையை நீட்டி தான் காட்டுவோம். இதே தவறு தான் அங்கே ஆதாமும் செய்தான். செய்த தவறு அவன் தான் செஞ்சான். அல்லேலூயா. அவன் பழத்தை கொடுக்கும் போதே வேண்டான்னு சொல்லியிருக்கலாமே ஆதாம். ஆனாலும் மனைவியை நேசிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. நேசித்ததுனால மனைவி சாப்பிட்டா, பாவம், அவளை எப்படி கைவிடுறது அப்படின்னு சொல்லி கூட சாப்பிட்ருக்கலாம், தெரியல. அல்லேலூயா. சரி, பாருங்க, ஆமென், புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமா இருந்தது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். அழகாக தான் தோன்றும், அருமையாக தானே தோன்றும், ஆனால் அழகு ஆபத்து நிறைந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. அழகு ரொம்ப ஆபத்தானது. ஒரு அருமையான ஒரு கதையை கேட்டேன். ஆமென். ஒரு அழகான கிளியும் ஒரு காக்காவும் ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்களாம். ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த காக்கா, கிளி காக்காவை பார்த்து சொல்லிச்சான், நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் பார்த்தியா, ஆமாம், எனக்கு பல பல வர்ணம்லாம் நான் என்கிட்ட இருக்கு, நீ பாரு கண்ணங்கரேன்னு இருக்க, ஆமேன்னு சொல்லி ரொம்ப பேசிக்கிட்டே இருந்ததான். அப்போது திடீர்னு ஒரு வேட்டைக்காரன் வந்தானா, பார்த்து அந்த கிளியை அவன் வேட்டையாடி கொண்டு போயிட்டானா. இந்த காக்கா அவன் பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். வந்தான், வேட்டையாடுனா, கொண்டு போயிட்டான். ஆமாம், எங்கே தான் போகிறான்னு சொல்லிட்டு ஆமேன் அந்த காக்கா என்ன செஞ்சான், பறந்து போய் பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். போய் பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த கிளியை அவன் போய் ஒரு கூண்டில் என்ன செஞ்சுட்டேன், அடைச்சி வச்சு அதுக்கு சோறு போட்டுட்டு இருந்தானான். அப்போ இந்த காக்கா போய் பார்த்துச்சான், பார்த்தியா, நான் கருப்பாக இருந்தாலும் சுதந்திரமாக இருக்கேன், நீ அழகாக இருக்கிறதுனால உன்னை அடைச்சி போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிச்சான். அப்புறம் அந்த அவன் வேட்டைக்காரன் ஆமேன் அந்த கிளியை பேசுவதற்கு பழக்குவித்தானான். ஆமேன். ஒரு வெள்ளை பூண்டை சுட்டு ஆமேன் அது நாக்கில் வச்சு அவன் லாங்குவேஜை பேசுவதற்கு அந்த கிளியை என்ன செஞ்சானா, பழக்கு வைக்கிறதுக்காக நாக்கை சுட்டிருக்கான். அது கத்திருக்கு. அவன் கத்த அவன் சொல்லி கொடுக்குற வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சது. இது காக்கா தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. பாரு, நீ அழகாக இருக்கிறதுனால தான் உன்னை சூடு வைக்கிறாங்க, நான் அழகு இல்லாமல் இருந்தாலும் நான் வெளியில் சுயாதீனமாக சுதந்திரமாக பறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு ஆமே பாரு, அந்த காக்கா சொல்லிச்சான், நீ அழகாக இருக்கிறதுனால உன்னை சூடு வச்சு உனக்கு சோறு போடுறான் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த வேட்டைக்காரனுடைய மனைவி டெய்லி காலையில் கொஞ்சம் சோறை எடுத்துட்டு வந்து வீட்டு முன்னாடி வச்சு காக்கா காக்கான்னு கூப்பிட்டு அதுக்கு சோறு போடுவான். ஆமென். அல்லேலூயா. அப்போ சொல்கிறான், அந்த காக்கா சொல்லிச்சான், நீ அழகாக இருக்கிறதுனால உன்னை கூண்டுக்குள்ளே வச்சு உனக்கு சூடு போடுறான், நான் அழகில்லாமல் இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டு வச்சு சோறு போடுறான் அப்படின்னு சொல்லிச்சான். அல்லேலூயா. பாருங்க, அழகு எத்தனை ஆபத்து நிறைந்தது. ஆமென். அழகு அவர் ரொம்ப பெருமைப்பட்டுச்சான். அப்போ தான் அந்த கிளி உணர்ந்துச்சான். ஆமென். பாருங்க, அழகாக இருக்கிறதுனால தான் நம்ம கூண்டுக்குள்ளே மாட்டி சிக்கி தவிக்கிறோம் என்று சொல்லி அந்த கிளி உணர்ந்தது என்று சொல்லி ஒரு அருமையான கதையை கேட்டேன். பாருங்க, இந்த பழம் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருந்தது. அந்த ஏவாள் அதை பறித்து புசித்து தன்னுடைய மகிமையை இழந்து போனாள். அல்லேலூயா.
ஆண்டவர் அப்படிப்பட்டதான கிரியைகளை இந்த மாதம் நான் அழிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உன்னை ஆமென் வஞ்சிக்கிற ஆவி, சிலரை வஞ்சிக்கிற பிசாசு, சிலதை காட்டி உலக காசைகளை காட்டி, உலக சிற்றின்பங்களை காட்டி, உலகத்தில் இருக்கிற நபர்களை காட்டி உன்னை வஞ்சிக்கிற சத்தானுடைய கிரியைகளை இந்த மாதம் கர்த்தர் நசுக்கி போடுவேன்னு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் சில ஆபத்துகளை காட்டி பார்வைக்கு இன்பமானவைகளை இச்சிக்கப்படத்தக்க விருட்சங்களை காட்டி உங்களை வஞ்சிக்க நினைக்கிற சத்துருவனுடைய கிரியைகளை கர்த்தர் இந்த மாதம் நசுக்கி போடுவேன் என்று வாக்குரைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வஞ்சகத்தினாலே சாத்தான் ஏவாளை வஞ்சித்ததினாலே அவள் கர்த்தருடைய மகிமையை இழந்து போனாள். அல்லேலூயா. யாரும் வஞ்சிக்கப்பட்டு போயிராதீங்க, சாத்தானால இழுக்கப்பட்டு போயிராதீங்க. வெளி பார்வையை பார்க்காதீங்க, அழக பார்க்காத, அந்தஸ்தை பார்க்காத. கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற தோட்டத்தில், கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற குடும்பத்தில், கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற திருச்சபையில் நீ கர்த்தரோடு உறவாடுகிறத மட்டும் விட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்பாயாக. அல்லேலூயா. அவளுடைய பார்வை அந்த பழத்தின் மேல போச்சு. மகிமையை இழந்து போனா. பிசாசு அவனை வஞ்சித்தான். உன் பார்வையை மாற்றிடாத. உன் பார்வையெல்லாம் கர்த்தர் மேல இருக்கணும். உன் பார்வை, உன் நோக்கமும் சிந்தை எல்லாம் பரலோகத்தின் மேல இருக்கணும். உன்னை காரியங்கள் எல்லாம் உன் அழைப்பின் மேல இருக்கணும். உன் அழைப்பை கெடுக்கும்படியா, உன் பார்வையை மாற்றும்படியா பல காரியங்கள் வந்துதான் சேரும். ஆனால் அந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உங்களை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் வஞ்சக பிசாச ஆண்டவர் நசுக்குகிற மாதம். நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிக்கலாமா? இதுவரை நீ சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கலாம். எதிராளியான பிசாசானவனால நீ வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கலாம். இந்த மாதம் ஆண்டவர் வஞ்சிக்கிற பிசாச நசுக்கி போடுவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆகானை குறித்து யோசுவா 7:21 வாசிக்கிறோம். அவனும் வஞ்சிக்கப்பட்டு போனான். ஆண்டவர் சொன்னார், எரிகோ பட்டணத்தை பிடிக்கும் போது அதில் சாபத்தீடானவைகளை ஒன்று கூட நீங்க எடுக்கக்கூடாது, எல்லாவற்றையும் நீங்க சுட்டெரிக்க வேண்டும் என்று சொல்லி யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு எரிகோ பட்டணத்தை பிடித்தாங்க. அப்படி எரிகோ பட்டணத்தை பிடிக்கும் பொழுது இந்த ஆகான் என்கிற ஒரு மனிதன் பாபிலோனிய சால்வை, ரொம்ப நேர்த்தியான ஷால், அந்த சால்வை எடுத்துக்கிட்டா 200 வெள்ளி சேக்கல் வெள்ளியும் 50 சேக்கல் பொன்னையும் எடுத்து அதை மறைத்து தன்னுடைய கூடாரத்தில் புதைத்து வைத்தான். பாருங்க, இரண்டாவது அவங்க ஆயி பட்டணத்துக்கு போகும்போது அங்கு தோற்று போய்விட்டார்கள். யோசுவாவுக்கு ஒரே குழப்பம். ஏன் ஆண்டவரே எரிகோ பட்டணத்தில் ஜெயத்தை தந்தீங்க, ஆயி பட்டணம் ஒரு சின்ன பட்டணம் தான், கொஞ்சம் பேர் உடையவங்க தான், அதில் எங்களை தோற்க பண்ணினீங்களே ஏன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், சாபத்தீடானது உன் நடுவில் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அவன் சீட்டு போட்டு பார்க்க ஒவ்வொருத்தரையும் வர வைக்கிறான். பார்த்தா ஆகான் மேலே சீட்டு விழுந்துச்சு. உடனே யோசுவா கேட்குறான், என்னப்பா செஞ்ச, சொல்லு, உன் காரியத்தை சொல்லு, ஏன்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல போது சொல்லுகிறான், நான் பாபிலோனிய சால்வையை இச்சித்து என்ன செஞ்சேன், எடுத்துக்கொண்டேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நேர்த்தியான சால்வையாம். எல்லாம் நேர்த்தியாக தான் இருக்கும், நேர்த்தியானதெல்லாம் நம்பிடாத. அல்லேலூயா. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். பாஸ்டர் நானும் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம் கோவில்பட்டியில். நாங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் ரொம்ப திருத்தமாக இருக்காங்க. நான் சொன்னேன், எத்தான் அந்த லேடி கண்ணை வச்சிருச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு. அல்லேலூயா. பார்க்கறதுக்கு திருத்தமாக தான் இருக்கும், நேர்த்தியாக தான் இருக்கும். கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆகான் நேர்த்தியானவைகள் அவனுடைய கண் போயிருச்சு. நேர்த்தியானவைகளின் மேல் அவனுடைய பார்வை விழுந்தது. அதனால இச்சித்து அதை எடுத்து கொண்டான், வஞ்சிக்கப்பட்டு போனான். கேயாசி அதே மாதிரி தான் வஞ்சிக்கப்பட்டு போனான். பொருட்களினாலே, பொருள் ஆசையினாலே வஞ்சிக்கப்பட்டு போனான். எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் பாருங்க, அந்த கோத்திரத்தில் இல்லாதபடிக்கு அவன் கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு நிலையிலே தள்ளப்பட்டு போனான்.
கேயாசிக்கு குஷ்டரோகம் வந்தது. அல்லேலூயா. ஆமென் ஆமென். வஞ்சிக்கிற ஆவிகள் ஆமென் இவைகளுக்கு நேராய் நம்மை நடத்தும். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுத்திருக்கிறார், இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற பிசாசை நான் நசுக்கி போடுவேன். அல்லேலூயா. ஆமென். சாத்தான் இனி உங்களை வஞ்சிக்க மாட்டான். அல்லேலூயா. பொருளை காண்பிச்சோ பணத்தை காண்பிச்சோ ஆமென் பாருங்க. ஆமென் ஆமென். தாவீது ஆமென் அவன் உப்பரிகை மேலே உலாவி கொண்டு இருந்தானா. அப்படி உலாவி கொண்டிருக்கும் போது திடீர்னு பார்த்துருக்கிறான், அங்கே ஸ்நானம் பண்ணுகிற குளிக்கிற ஒரு பெண்ணை பார்த்துருக்கிறான். பார்வைக்கு ரொம்ப சௌந்தரியமாக இருந்ததுனால அவன் ராஜாவாயிச்ச போய் சேவகன் அனுப்பி அந்த லேடி யாருன்னு விசாரித்து அந்த லேடியை வர சொல்லி அவனோடு கூட தவறான முறையில் இந்த தாவீது ஈடுபட்டான். ஆமென். கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பாய் காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. பார்வைக்கு இச்சிக்கப்படத்தக்க விதமாக பச்சைபால் காணப்பட்டா. ஆமே பாருங்க, பொருளை காண்பித்து ஆமேன் வஞ்சிக்கிறான். ஆமே பணத்தை காண்பித்து வஞ்சிக்கிறான். நேர்த்தியானவைகளை காண்பித்து வஞ்சிப்பான். ஆமே சில நபர்களை காண்பித்து வஞ்சிப்பான். அப்படிப்பட்ட வஞ்சிக்கிற பிசாச ஆண்டவர் இந்த மாதம் நசுக்குவேன் என்று வாக்குரைக்கிறார். ஆமே உன்னோடு கூட போராடுகிற ஆமேன் வஞ்சக பிசாசு நல்ல கையை தட்டுறவங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆமே குடும்பத்தில் அது நடக்கும். ஆமே உன்னை வஞ்சிக்கிற பிசாசு, உன் பிள்ளைய வஞ்சிக்கிற பிசாசு, உன்னை வஞ்சிக்கிற பிசாசு ஆண்டவன் நசுக்குவேன் என்று வாக்குரைக்கிறார். அல்லேலூயா. சிலர் உங்க பிள்ளைகளுக்காக அழுது ஜெபம் பண்றீங்க. ஆமே சில பிள்ளைங்க வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆமே சில பிள்ளைங்க சில காரியங்களால இழுக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த காலை வேளையில ஆண்டவர் வாக்குரைக்கிறார், அப்படிப்பட்ட வஞ்சிக்கிற பிசாசை நான் நசுக்கி போடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் எடுக்க போகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான வஞ்சக பிசாசை கர்த்தர் நசுக்க போகிறார். இரண்டாவதாக பாருங்க எப்படிப்பட்ட ஆமை சாத்தானை கர்த்தர் நசுக்குவார் என்றால் ஆமென் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 21:1. தாவீதை ஏவி விட்டதாம். ஏவி விடுகிற ஆவி. ஆமே இந்த நாளில் ஆண்டவர் மாதம் வாக்கு கொடுக்கிறார், ஏவி விடுகிற ஆவிய கர்த்தர் நசுக்கி போடுவார். அல்லேலூயா. ஆமே ஆண்டவர் வார்த்தை சொன்னாரு. என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, லேவியரை நீ என்ன செய்யக்கூடாது, தொகையிட கூடாது, அவங்கள நீ எண்ணக்கூடாது, அவங்கள ஆமே நீ என்ன செய்யக்கூடாது, கணக்கில் சேர்க்கக்கூடாது. லேவியருக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் லேவி கோத்திரத்தை வேறு பிரித்து வைப்பார். ஊழியம் செய்கிறவங்க லேவியர்கள் என்றால் ஊழியர்கள், ஊழியம் செய்கிற ஆசாரியத்துவ முறை இதில் உள்ளவங்க, அவர்களை கர்த்தர் வேறு பிரித்து தான் வைத்திருந்தார். ஆனால் இந்த சாத்தான் ஆமென் தாவீதை ஏவி விட்டான். லேவி கோத்திரத்தில் உள்ளவங்களை எண்ணுன்னு சொல்லி ஏவி விட்டான். சில நேரங்களில் ஆமென் சாத்தான் நம்மளை ஏவி விடுவான். எப்படி? ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஏவி விடுவான். சும்மா எண்ணு, அதனால என்ன இருக்கு, சும்மா கணக்கு தானே பார்க்க போகிறேன், எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு தானே பார்க்க போகிறேன், அதனாலலாம் ஒரு தப்பு இல்லை, சும்மா எண்ணு அப்படின்னு சொல்லி தாவீதை ஆமென் சாத்தான் ஏவினானா. பாருங்க, தாவீது துதிக்கிற மனுஷங்க. ஆமென். நம்ம குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற தாவீது, எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தாவீதை கூட ஆமென் இந்த சாத்தான் ஏவி விட்டானா. ஆமென். எவ்வளவு பெரிய பயங்கரமான காரியம் பார்த்தீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஏவி விட்டான். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யாதபடிக்கு ஆமென் ஏவி விடுவான். ஆமென் ஆமென். சபைக்கு வாங்கனா ஆமாம் இன்னைக்கு போக வேண்டாம், நீ இருந்துக்கோ. ஆமாம் அதான் டெய்லி 5 நாள் விபிஎஸ்க்கு போயிட்டேன்ல, இனி எதுக்கு இன்னைக்கு ஆராதனை, இன்னைக்கு எனக்கு உபவாச ஜெபம், போவாத இரு, ஏவி விடுவான். ஆமென். சில காரியங்களை ஆண்டவருக்கு நீ ஏன் கொடுக்காத, அவங்களுக்கு என்ன இல்லாமலா இருக்கு, கொடுக்காத, ஏவி விடுவான். ஆமென். இப்படிப்பட்ட ஏவி விடுகிற ஆவிய கர்த்தர் இந்த மாதம் நசுக்குவேன்னு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ணாதபடிக்கு ஏவி விடுகிற ஆவி. ஆமே ஆமே. சபையை முக்கியத்துவப்படுத்தும்னு சொல்லுவோம்,
சபைக்கு விரோதமாக தான் எழும்புவாங்க. சபையை ஆமென் சபைக்கு முக்கியத்துவமாக நீங்கள் கொடுத்து சபையின் காரியங்களை அனுசரிங்கன்னு சொல்லுவோம். சபைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவி, அதெல்லாம் ஏவி விடுகிற ஆவி, உள்ளத்துக்குள்ளே தான் ஏவும். செய், அதனால் என்ன இருக்குது? அது செய்யாதம்மா அப்படின்னா அதைத்தான் நம்ம செய்வோம். இதுதான் ஏவி விடுகிற ஆவி. இப்படிப்பட்ட ஆவி, இது எதிர்க்கிற ஆவி, ஆண்டுடைய திட்டத்துக்கு எதிராய் செயல்படுகிற ஆவி, ஆண்டவருடைய நோக்கத்துக்கு எதிராய் செயல்படுகிற ஆவி. இப்படிப்பட்ட ஆவிகளை கர்த்தர் இந்த மாதம் அழிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்க குடும்பத்தில் சிலர் ஏவி விட்டு குடும்பத்துக்கு விரோதமா சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆவிகள் எல்லாம் கர்த்தர் இந்த மாதம் நசுக்குவேன்னு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நேரமானதுனால வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 3வது ஆவியை ஆண்டவர் எந்த ஆவியை துரத்துவேன்னு நசுக்குவேன்னு வாக்கு கொடுக்கிறார் என்றால் யோபு 1:8. யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? கவனம் வைக்கிற ஆவி, நோட்டம் வைக்கிற ஆவி, கண்ணை வைக்கிற ஆவி. கவனம் வைத்தாயோ? யோபுவின் மேல கவனம், கர்த்தருடைய பிள்ளைகள் மேல கவனம், கர்த்தருடைய தாசர்கள் மேல இந்த சாத்தானுக்கு ஒரு கவனம் இருக்கிறது. சாத்தானுடைய கவனம் என்ன செய்யும் தெரியுமா? திடீர் இழப்புகளை ஏற்படுத்தும். யோபு நினைச்சு பார்த்தானாங்க? ஒரே நாளில் என் 10 பிள்ளைகளும் செத்து போயிடும் நினச்சி பார்த்தானா? இல்லை. ஒரே நாளில் என் சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் நினச்சி பார்த்தானா? இல்லை. ஒரே நாளில் என் சரீரம் முழுவதும் பருக்களால் நிரப்பப்படும்னு நினச்சி பார்த்தானா? இல்லை. சாத்தான் யார் மேலே கண்ணை வைக்கிறானோ அவங்க சடுதியான இழப்புகளை சந்திப்பாங்க. இப்படிப்பட்ட ஆவிகளை கர்த்தர் இந்த மாதம் நசுக்குவேன்னு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சாத்தான் கண் வைக்கிறான். சிலரை சடுதியான இழப்பு, சில இழப்புகள், நிலங்களை இழந்துடணும், சொத்துக்களை இழந்துடும், தரித்திரமாயிரும். நல்ல ஓன்னு இருந்தோம், நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதமாக தான் இருந்தது. சடுதியாய் எல்லா சூழ்நிலையும் டோட்டலாக மாறிடுச்சு. கவனம், சாத்தானுடைய கவனம் விழுந்து விட்டது என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட உன் மேலே வைத்திருக்கிற சாத்தானின் கவனத்தை நசுக்குகிற மாதம் தான் இந்த மாதம். அல்லேலூயா. உன் பிள்ளை மேலே சாத்தான் கவனமாக இருக்கிறானா? இல்லை உன் மேலே சாத்தான் கவனம் வச்சிருக்கிறானா? அப்படிப்பட்ட கவனத்தை, சாத்தானுடைய கவனத்தை கர்த்தர் இந்த மாதம் நசுக்க போகிறார். அல்லேலூயா. உன் தொழில் மேலே சாத்தானுடைய கவனம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட கவனத்தை கர்த்தர் நசுக்க போகிறார். அல்லேலூயா. உன் பலத்தின் மேல கவனம் வச்சு உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறானா? உன் சமாதானத்தின் மேல கவனம் வச்சு சமாதானத்தை இழந்து போக பண்ணி கொண்டிருக்கிறானா? அப்படிப்பட்ட ஆவிகளின் மேல கர்த்தர் இந்த மாதம் ஒரு ஜெயத்தை தருவார் என்று நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க. ஆண்டவர் ஜெயம் எடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சாத்தானுடைய கவனம் மேல விழுந்துருச்சா கவலைப்படாத. கர்த்தர் நசுக்குவேன் என்று வாக்குரைக்கிறார். சாத்தானுடைய கவனம் விழுந்துச்சுன்னா கர்த்தர் ரெட்டிப்பாத ஆசீர்வதிப்பார். முடிவு இரட்டத்தனையான ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. சாத்தானுடைய கவனம் யோபுவின் மேல போச்சு. ஏன்னா அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். சின்ன ஒரு தவறு செஞ்சாலே உள்ளம் பதபதைக்கும். அவன் தான் உத்தமனுங்க. பதபதைக்க உன் இருதயம். புருஷன்ட்ட ஒரு சின்ன பொய்யை சொல்லிட்டான், ஐயோ பொய் சொல்லிட்டேன்னு உன் உள்ளம் உறுத்துதா? ஐயோ பொண்டாட்டிட்ட நம்ம மறைச்சிட்டோமேன்னு உன் உள்ளம் உறுத்துதா? அப்படி உறுத்துதல் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட உத்தமம் இல்லைன்னு அர்த்தம். கணவனுக்கு எதையும் மறைக்காதீங்க, மனைவிக்கு எதையும் மறைக்காதீங்க. கணவன் மனைவி என்கிறதான உறவு கர்த்தரால நிர்ணயம் பண்ணினது. அதுக்கு விரோதமாய் செயல்பட்ட கர்த்தரே கிரியை செய்வார். அப்படிப்பட்ட குடும்பத்தை நீங்கள் சமாதானம்
சமாதானத்தை பார்க்கவே முடியாது. எங்கே கணவன் மனைவியும் இணைந்து ஜெபம் பண்ணுகிற அந்த குடும்பம் இருக்கிறதோ அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமே, கவனம் வைப்பான். ஆமே, சமாதானம். ஏன்னா 2 பேரும் இணைஞ்சிட்டிங்கன்னா குடும்பம் நல்லா இருமே. உங்களை இணைய விடாமல் அவன் செய்து கொண்டிருப்பதான் சாத்தானுடைய திட்டம். இதை விளங்கிக்கொள்ளணும். கணவனும் மனைவி இணைஞ்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிடும். உங்களை இணையவே விடமாட்டான். அதுதான் சாத்தானுடைய திட்டம் என்பதை விளங்கிக்கொள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இணைஞ்சு ஜெபம் பண்ணணும், கை கோர்த்து ஜெபம் பண்ணணும். உங்கள் குடும்பத்துக்காக, பிள்ளைக்காக கரம் கோர்த்து கணவன் மனைவி இணைந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் விலகும், உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மறையும், உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் விலகும். ஹல்லேலூயா. ஆமென். கவனம் வைப்பான். இவங்க 2 பேரும் இணைஞ்சிடக்கூடாது, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிடக்கூடாது, இவங்க வாழ்க்கை நல்லா இருந்துடக்கூடாது. பிரச்சனையை கொடுத்து, நெகட்டிவான தாட்டை கொடுத்து 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 கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே விரிசலை உண்டு பண்ணி கொண்டிருப்பான். அதுதான் அவனுடைய திட்டம். ஆமென். ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். கணவன் மனைவியை ஆமென் நேசிக்கிறவர். அவர் தாங்க ஆமென் ஏதேன் தோட்டத்தில் குடும்பத்தை உருவாக்கினவர். ஆமென். பாருங்க, நீங்கள் நல்லா பாருங்க. ஆமென். குடும்பத்தில் இணையவே விட மாட்டான். ஒன்றுனஸே இருக்காது. கணவன் மனைவிக்கு ஒரு மனமே இருக்காது. ஆமென். காரணம் இது சாத்தானுடைய கவனம். அதை நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஆமென் கிரியைகளை கர்த்தர் இந்த மாதம் அழிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். ஆமென். 4வதாக ஆமென் கர்த்தர் அழைக்கிறதான ஆமென் ஆமென் ஆவி என்ன, சாத்தானுடைய கிரியைகள் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். பலவீனப்படுத்தும் ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவிய கர்த்தர் இந்த மாதம் நசுக்கி போடுவேன் என்று வாக்குரைக்கிறார். அல்லேலூயா. பலவீனப்படுத்துகிற ஆவி. ஆமென். சரீரத்தில் பலவீனம், ஏதோ ஒரு பலவீனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஒரே இடத்துல, குறிப்பாக ஒரே இடத்துல பலவீனம் தொடருமானால் அது சாத்தானுடைய பலவீனம். நீங்கள் நல்லா விளங்கிக்கிடணும். ஆமாம். சரீரத்தில் ஆங்காங்கே பலவீனம் வருது. ஆமாம். மாறி மாறி வருது. ஆமாம். பிரச்சனை வருதுன்னா ஒன்று இயற்கையினால் இருக்கலாம். ஆமாம். இல்லை நாம் உட்கொள்ளுகிற ஆகாரத்தினால் சில பலவீனங்கள் இருக்கலாம். ஆமாம். சில நேரம் ஆமாம் சாத்தான் எம்மை பலவீனத்தை அனுமதிச்சிருப்பான். சாமே, இந்த பலவீனம் அவளை 18 வருஷமாக நிமிரவே விடலை. 18 ஆண்டுகள் அவள் கூனியாகவே தரையவே பார்த்துக்கிட்டு இருந்தா. 18 வருஷமா அவளும் அந்த ஆலயத்துக்குள்ளதான் இருந்தா. ஆமேன். அந்த அந்த ஜெபாலயத்துல தான் அவன் இருந்தா. நிமிர முடியாத கூனியா இருந்தா. பலவீனப்படுத்தும் ஆவி அவளுக்குள்ள காணப்பட்டது. ஆனால் இயேசு என்னைக்கு அவளை பார்த்தாரோ அவள் பலவீனம் அவளை விட்டு மாறினது. அல்லேலூயா. ஆமேன். 18 ஆண்டுகள் நினைச்சு பாருங்களேன். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். நிமிர முடியாத, சற்றேன்னு நிமிர முடியாத ஒரு கூனிங்க. அது ஒரு ஆவி அவளை பிடித்து வைத்திருந்தது. இன்னைக்கு சில குடும்பங்களில் சில பலவீன ஆவி பிடிச்சு வச்சிருக்கு. ஆமை. சிலருக்குள்ள பலவீனம், அடிக்கடி பலவீனத்தை கொடுத்து பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிற சில ஆவியின் கட்டில சிலர் இருக்கிறீங்க. இந்த காலவேளையில ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், சிலருடைய பலவீனங்களை கர்த்தர் இந்த மாதம் நசுக்கி போடுவேன் என்று வாக்குரைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஜெயம் எடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். பலவீனப்படுத்துகிற ஆவி. ஆமென். சில நேரம் மனசை பலவீனப்படுத்துது. ஆமென். சிலருடைய வார்த்தைகள் மனதை பலவீனப்படுத்துகிறது. ஆமென். அப்படிப்பட்ட ஆவிகளை கர்த்தர் இந்த மாதம் நசுக்கி போடுவார். ஆமென். சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவி, மனதை பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கர்த்தர் நசுக்கி போடுவேன்னு வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. யாருடைய சொல்லோ
யாருடைய செயலோ உன் மனதை பலவீனப்படுத்திருச்சா? உனக்கு இருக்கிற தைரியத்தை இழந்து போயிட்டியா? உன் மன உறுதியை விட்டு நீ மாறி போயிட்டியா? இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். கர்த்தர் பலவீனப்படுத்தும் ஆவிய, பலவீனப்படுத்தும் சாத்தான ஆண்டவர் நசுக்கி போடுவே. ஓ காலின் கீழே, ஓ காலின் கீழே ஆண்டவர் நசுக்கி போடுவார். ஷாதா ராகா ராபா தூரிபி கந்தா ராகா ஷகா தானா ராகா ரிகா பதாரா பக்கா சியாந்தல பக்கரபா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நசுக்கி போடுவா சாத்தானே. ஆமென். பலவீனப்படுத்தி அநேக நாட்களாய் பலவீனம், குடும்பத்துக்குள்ள மாறி மாறி பலவீனம். எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ட்ரீட்மெண்ட் குறையாத எடுத்தாலும் மாறாத பலவீனம், அது சாத்தானால ஏற்படுத்தப்பட்டது. எவ்வளவு போராமை காரியங்களை செய்தாலும் ஆமென் பலவீனம் மாறலையா? ஆமென். சாத்தானால ஏற்படுத்தப்பட்ட ஒன்றா? கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். உன் பலவீன ஆவிய கர்த்தர் நசுக்கி போட போகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு புதிய பலனை கர்த்தர் தர போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஆவிகளை ஆண்டவர் நசுக்கி கர்த்தர் ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க ஒண்ணே ஒன்று செய்யணும். ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்கிற பலன் உனக்கு இருக்கா? எதிர்த்து நிற்கிற பலன் இருக்கா? வாடா பார்ப்போம். ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்கணும், தைரியமாக நிற்கணும். எந்த சத்ருவின் போராட்டம் வந்தாலும் எதிர்த்து நிற்கிற பலன் நமக்கு இருந்துட்டா போதும், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. ஆமை. கர்த்தர் இப்படிப்பட்ட ஆவிகள் எல்லாம் நசுக்கி போடுவேன்னு வாக்குரைத்திருக்கிறார். எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? எல்லாம் எழுப்பி நில்லுங்க. ஆண்டவர் ஆமென். இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது நேரமானபடினாலே. ஆமென். இந்த 4 விஷயங்களை ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் நம்ம கேட்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் அழிக்க போகிறார். வஞ்சிக்கிற பிசாசை கர்த்தர் நசுக்க போகிறார். ஆமென். வஞ்சிக்கிற பிசாசு, ஆமென் வஞ்சிக்கிற பிசாசை கர்த்தர் நசுக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். வஞ்சிக்கிற பிசாசை கர்த்தர் நசுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சாத்தான் அவன் மேலே கவனம் வச்சிருக்கிறானா? ஆமென். அவனுடைய கவனத்தை கர்த்தர் நசுக்க போகிறான். இனி சாத்தான் உன் மேலே கவனம் வைக்காதபடிக்கு கர்த்தர் அவனை நசுக்க போகிறான் உங்கள் காலின் கீழே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் நீ அழித்து நீ ஜெயம் தர போறீங்கப்பா. நன்றி நன்றி. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். கரம் உயர்த்தி ஆண்டவரே சாத்தானை எங்கள் காலின் கீழே நசுக்குகிற தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏவி விடுகிற ஆவி காமை சத்தியத்துக்கு விரோதமாய், ஆமென் ஆமென் தேவன் கொடுத்த வார்த்தைக்கு விரோதமாய், தேவன் கொடுக்கிற கட்டளைக்கு விரோதமாய், தேவன் கொடுக்கிற ஆலோசனைக்கு விரோதமாய் செயல்படு வைக்கிற ஆமென் ஏவி விடுகிற ஆவி, ஆமென் ஏவி விடுகிற ஆவி, இப்படிப்பட்ட ஆவிகளை எல்லாம் கர்த்தர் இந்த மாதம் நசுக்கி போடுவா, நசுக்கி போடுவா. ஆமை. சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வைப்பா. ஆமை. போதகருக்கு கீழ்ப்படிய வைப்பா. சபைக்கு கீழ்ப்படிய வைப்பார். ஆமே. கீழ்ப்படிய பண்ணுகிற ஆவியை கர்த்தர் தருவா. ஆமேன். ஏவி விடுகிற சத்தியத்துக்கு விரோதமா ஏவுகிற ஆவியை கர்த்தர் நசுக்கி போடுவா. ஆண்டவரே சபைக்குள்ள அப்படிப்பட்ட ஆவிகளை கர்த்தர் நீ நசுக்கி போடுவீராக. ஆமே. சபைக்கு விரோதமாய், உம்முடைய சத்தியத்துக்கு விரோதமாய், உம்முடைய கட்டளைக்கு விரோதமாய் ஏவி விடுகிற பொல்லாத சத்ருவின் கிரியைகளை இப்பொழுது நீ நசுக்கி போடுவீராக ஆண்டவரே. ஓரா பாபா நஷகதல பக்கரபலபா. ஆமென். ஹல்லேலூயா. சத்ருவின் பார்வை இனி உன் மேல இல்லை. சத்ருவின் பார்வை இனி உன் குடும்பத்தில் இல்லை. ஆமென். பரமனின் பார்வை விழுகிறது. பரமனின் பார்வை விழுகிறது. பரமனின் பார்வை உன் மேல திரும்புகிறது. இந்த சபையின் மேல பரமனின் பார்வை. ஆமென். இதுவரை சத்துரு ஆமென் பார்த்து கொண்டிருந்திருக்கிறான். சத்துரு கவனம் வைத்து விட்டான். ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் சொல்றார், அவன் பார்வையை நான் நசுக்க போகிறேன். சத்துருவின் பார்வையை நான் நசுக்குவேன். ஆமென். இனி அவனுடைய பார்வை அல்ல, பரமனின் பார்வை. பரமனின் பார்வை உன் பிள்ளை மேல, பரமனின் பார்வை உன் தொழில் மேல, பரமனின் பார்வை உன் மேல விழுகிறது, உன் மேல விழுகிறது. கர்த்தருடைய பார்வை, கர்த்தருடைய கண்கள் உன் மேல, கர்த்தருடைய கண்கள் உன் மேல.
ஓ ஜீசஸ், பலவீனப்படுத்தும் ஆவிய கர்த்தர் நசுக்கி போட போறாருங்க இன்றைக்கு. ஆமே, ஆவியில நிறைந்து ஜெபமனுங்க, ஆவியில நிறைந்து ஜெபமனுங்க. தாகத்தோடு கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. உன் குடும்பத்துல சில பலவீன ஆவிகள் போராடிக்கிட்டு இருக்கல, அடிக்கடி ஏற்படுகிற பலவீன ஆவி, பலவீன ஆவி, பலவீன ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவி, சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவி எல்லாம் போராடி ஜெபமனு, போராடி ஜெபமனு. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நசுக்கி போடுவா, கர்த்தர் நசுக்கி போடுவா, கர்த்தர் நசுக்கி போடுவா. ஓ நம்பிக்கையோடு ஜெபமனு, விசுவாசத்தோடு ஜெபமனு. பலவீனம் மறையும், பலவீனம் மறையும். ஓ குடும்பத்தில் இருக்கிற பலவீனம் மறையும். கர்த்தர் நசுக்கி போடுவா. ஓ மனதை பலவீனப்படுத்துகிற ஆவி, மனதை பலவீனப்படுத்துகிற ஆவி, மனதை டிப்ரெஷனுக்குள்ள தள்ளுகிற ஆவி, மன அழுத்தங்களுக்குள்ள தள்ளுகிற ஆவிய கர்த்தர் நசுக்கி போடுகிறா, நசுக்கி போடுகிறா. ஷாதா ரக லக ரக லபா ரகதான ரகதான ரக ரகதான ஷக ரப லப ரபா ஓரியாந்த ரப லப துரப கஸ்யாந்த ரபா ஓரியாக்க லப ரபா. மனதை பலவீனப்படுத்துகிற ஆவி, மனதை பலவீனப்படுத்துகிற ஆவி, மனதை பலவீனப்படுத்துகிற ஆவி, எல்லா சோர்வின் ஆவிகள் நிர்மலமாகட்டும், நிர்மலமாகட்டும், நிர்மலமாகட்டும். ஓ ரப ஷாதா ரப லப கரப ரபா. ஓ we praise you God. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர் சொல்லுங்க. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார் சொல்லுவோம். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். தெய்வமே வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் எல்லா சத்ருவின் கிரியைகள், எல்லா சத்ருவின் கிரியைகள் ஓ நசுக்கப்படட்டும், நசுக்கப்படட்டும். குடும்பங்களுக்கு விரோதமாக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவி நசுக்கப்படுவதாக, 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 நசுக்கப்படுவதாக. ஓ குடும்பங்களுக்குள்ள சத்துருவின் கிரியைகள் நசுக்கப்படுவதாக. சமாதானத்தை குலைக்கிற ஆவிகள் நசுக்கப்படுவதாக. ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ராஜா வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். மறுபடியும் ஜெயம் கொடுக்கும். நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள், கையை தட்டி பெற்றுக்கொள். ஆமென். சத்துருவின் மேல ஜெயத்தை பெற்றுக்கோ, சத்துருவின் மேல ஜெயத்தை பெற்றுக்கோ, சத்துருவின் மேல ஜெயத்தை பெற்றுக்கோ. ஓ எந்த அளவுக்கு கையை தட்டுறாயோ அந்த அளவுக்கு ஜெயம், 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 அந்த அளவுக்கு ஜெயம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். கையை தட்ட 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 சாத்தான் தோற்று போவான். ஆமென். சாத்தான் தோற்று போகிறான். நீ எந்த அளவுக்கு கையை தட்டுறாயோ, நீ தட்ட தட்ட சாத்தான் தோற்று போய் கொண்டே இருக்கிறான். கர்த்தர் ஜெயம் எடுத்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் ஜெயம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். சாத்தானே உங்க காலின் கீழே நசுக்கி போட்டார்.
ரபபபன சந்தல கரபலமா ஓ ரே மகதர கஸ்யாந்தல பக்கரமா. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். விதியான காரியங்களை காத்து நீங்க பொறுப்படுத்திக்கோ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.